HCF related questions தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா few secondsல வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். First question, we need to find HCF of 60 and 75. அதுக்கு first step, இது ரெண்டுத்துக்குள்ள difference find out பண்ணணும். 75 minus 60 பண்ணணும். ஸோ ரெண்டுக்குமே வந்து difference find out பண்ணுறீங்க, which is 15. ஸோ அந்த நம்பரை இங்கே நம்ம எழுதிக்கிறோம் 15. ஸோ ஒன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் என்னது 60 டிவைட் பை இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க விச் இஸ் 15. இதால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 60 டிவைட் பை 15 பண்ணிங்கன்னா உங்களோட கோஷன்ட் என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். கம்ப்ளீட்லி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் என்ன இருக்குது விச் இஸ் 75. அந்த 75யும் டிவைட் பை டிஃப்ரென்ஸ் என்ன கிடைச்சிருக்கு 15 பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வந்து யூல் கெட் 5, ரிமைண்டர் வந்து 0. ஸோ சிம்பிளாக சொன்னால் கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பை இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் பண்ணணும். பண்ணும்போது ரிமைண்டர் 0 விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் ஆச்சுன்னா இந்த 15 இருக்குது பாருங்கள், இதுதான் HCF. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 15. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து போடும்போது இங்கே கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலைன்னா என்ன ஸ்டெப் பண்ணணும், அதுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் HCF of 15 and 28. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 28 minus 15 பண்ணிங்கன்னா யூல் கெட் 13. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 13. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், கொடுத்துருக்க நம்பர் என்னது 15. அதை வந்து இதால் டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரே டிவைட் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த டிவைட் பண்ணுறது. பிகாஸ் கம்ப்ளீட்டாக எல்லா நம்பர்ஸுமே டிவைட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் அதுதான் HCFன்னு டிசைட் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்பரே டிவைட் ஆகலை. ஸோ இந்த ஸ்டெப்போட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் ஆகாத போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் அப்ளை பண்ணுறேன். 1 into 13 பார்த்தீங்கன்னா விச் இஸ் 13. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது பிகாஸ் 13ன்றது வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். 1 and itself போது சேம் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிவைட் ஆகுதான்னு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம், டிவைட் ஆகலை. 15 டிவைட் பை 13 பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸ்க்கே நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 13 அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 13 then 1. நம்ம 13 தான் வந்து டிவைட் ஆகலன்னு பார்த்துட்டோம். ஸோ அதனால் நான் கிராஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபேக்டர் விச் இஸ் 1. ஸோ அந்த 1 எடுத்து நீங்கள் டிவைட் பண்ண ட்ரை பண்ணும். 15 டிவைட் பை 1 பண்ணிங்கன்னா யூல் கெட் 15. அதே மாதிரி 28 டிவைட் பை 1 பண்ணிங்கன்னா யூல் கெட் 28. ரிமைண்டர் வந்து 0 தான். ஸோ 1 தான் HCF. ஸோ HCF of 15 and 28 பார்த்தீங்கன்னா which is 1. டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து டிவைட் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுவீங்க. டிவைட் ஆகாத போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஸ்டெப், அது ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இந்த ஃபேக்டர்ஸ் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது பிக் டு ஸ்மால் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம எடுத்து டிவைட் பண்ணி பார்த்துட்டோம், அதனால நான் கிராஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா which is 1. அதை எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் எதால் டிவைட் பண்ணிங்க அந்த டிவைசர் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட HCF-ஆக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் HCF of 16, 24, 48. இது வரைக்கும் 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் வச்சு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது which is 16, 24, 48. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 3 நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 16 minus 24 நீங்கள் பண்ணிங்கன்னா யூல் கெட் 8. தென் 24 minus 48 பண்ணிங்கன்னா யூல் கெட் 24. மறுபடியும் இந்த 48 and 16 இதுக்கும் நீங்கள் பண்ணணும். 48 minus 16 பண்ணிங்கன்னா யூல் கெட் 32. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் which is 24 minus 16 8 கிடச்சிது. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். 48 minus 24 பண்ணும்போது 24 கிடச்சிது. அடுத்து இந்த லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 48 minus 16 பண்ணும்போது 32 கிடச்சிது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கிடச்சிது. அதுக்கு நம்ம பார்த்தோம் வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஃபேக்டர் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பண்ணோம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது 8, 24, 32. இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் 8. அந்த நம்பரை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ லீஸ்ட் டிஃப்ரென்ஸை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு கிடைச்சாலும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
16 divide by 8 பண்ண முடியுமா? பண்ண முடியும் 2 times. 24 divide by 8 பண்ணிங்கன்னா 3 times கிடைக்கும். எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ 48 divide by 8 பண்ணிங்கன்னா 6 times கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன கிடைச்சது, விச் இஸ் 8. அதான் வந்து HCF. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் HCF ஆஃப் 6, 72, 120. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 72 minus 6 which is 66. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 120 minus 72 ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா வில் கெட் 48. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 120 minus 6 114. ஸோ ஒன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், விச் இஸ் 48. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த நம்பர் டிவைட் பை 48. ஸோ 6 டிவைட் பை 48 பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியாத போது நம்ம என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். பிகாஸ் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பரை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸுமே எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்க்கணும். வெரி ஃபர்ஸ்ட் நம்பரே ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் இதுலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இந்த மெத்தட். 1 into 48 which is 48, 2 into 24 which is 48, 3 into 16 is 48, 4 into 12 is 48, 6 into 8 is 48. So factors of 48 அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் பிக் டு ஸ்மால் தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 48, நெக்ஸ்ட் 24, 16, 12, 8, 6, 4, 3, 2, 1. இது எல்லாமே தான் வந்து ஃபேக்டர்ஸ். ரிமைனிங் காம்பினேஷன்ஸ் நீங்கள் போட்டாலும் டூப்ளிகேட் தான் வரும். டூப்ளிகேட்டில் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் 6 times 8 48 தான், 8 times 6 48 தான். ஸோ அதனால் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணலை. வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த 48 வச்சு நம்ம ஆல்ரெடி டிவைட் பண்ணி பார்த்தோம். 6 டிவைட் பை 48 பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனில் தான் கிடைக்கும். மறுபடியும் 6 டிவைட் பை 24 நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதுக்கு ஃப்ராக்ஷன் தான் வரும். 1 times 6, 6 4s 24. ஃப்ராக்ஷனில் ஆன்சர் வருது. 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. 6 டிவைட் பை 16 பண்ண முடியாது. 6 டிவைட் பை 12 வந்து டிவைட் ஆகாது. 6 டிவைட் பை 8 இதுக்கும் ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இருக்க ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 டிவைட் பை 6 பண்ண முடியும், 1 டைம் வரும். 72 இந்த நம்பர் செக் பண்ணுறோம். 6 நீங்கள் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இருக்க நம்பர் 120 டிவைட் பை 6 பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ், ஸோ 20 கிடைக்கும். ஸோ ஆல் 3 நம்பர்ஸுமே எக்ஸாக்டாக டிவைட் ஆச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண டிவைசர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 6. ஸோ HCF ஆஃப் இந்த ஆல் 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 6. அவசரப்பட்டு 48 எடுத்து ஆன்சர் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போ 48 ஆன்சர் பண்ணுவோம்னா எக்ஸாக்டாக இது எல்லாமே டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பரால் டிவைட் ஆகும்போது இதே 48 ஆன்சர் பண்ணுவீங்க. நமக்கு டிவைட் ஆகல, அதனால தான் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஃபேக்டர்ஸ் எது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த நம்பர் தான் உங்களுக்கு HCF-ஆக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. Thank you so much for watching this video.